நாட்டின் பல பாகங்களிலும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத கிராமங்களும் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கின்றன. அம்பாறை மாவட்டத்தின் நெய்னாக்காடு கிராம மக்களின் நிலையே இது. சம்மாந்துறை நகரிலிருந்து 12 மைல்களுக்கு அப்பால் நெற்காணிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது நெய்னாக்காடு கிராமம். அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட இந்த கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் வாழ்கின்றன. விவசாயத்தையும் செங்கல் உற்பத்தியையும் வாழ்வாதாரமாக கொண்டுள்ள இந்த கிராம மக்களை ஏனைய கிராமங்களுடன் இணைப்பதற்கு எவ்வித போக்குவரத்து வசதிகளும் இல்லை. மனுஷன் கொண்டு போறதுக்கு ஏதாவது வாகனம் இல்லை. அரசூரத்தில் போனால் மனுஷனுக்கு ஒரு ஆபத்தாகும். மக்களுக்கு தவிச்சு தெரியுது. அங்கங்கே போகிறதுக்கு வாகன வசதி ஒன்றும் இல்லை, பஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. எத்தனை வருஷம் போட பஸ்ஸுக்கு பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த நெய்நாட்டில் உள்ளக வீதிகள் செப்பனிடப்படாதவாறு காணப்படுகின்றதோடு வடிகான் கட்டமைப்பின்றி கழிவு நீர் வீதிகளில் தேங்கி நிற்கின்றது. இங்கே ஒரு 300 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிராமத்தில் இதுவரை காலமாக 50 வருடமாக பலம் வாய்ந்த கிராமம். இந்த கிராமத்தில் மின்சார வசதிகள் தற்போதையதான் வந்திருக்கிறது. ஆனால் மின்விளக்குகள் ஏதுமே இயங்குதில்லை. போக்குவரத்து பிரச்சனை எங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு போக்குவரத்து முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பிரசவ வருத்தக்காரிய 10 கிலோமீட்டருக்கு அங்கால நடுச்சாமத்தில் கொண்டு போக வேண்டாம் பெரிய சிரமத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. இந்த மக்களை இந்த ஊரை பற்றி கவனிப்பதோ கேட்பதற்கோ எவருமே முன்பாறதே கிடையாது. திடீரென சுகவீனமடையும் இந்த கிராம மக்கள் 12 மைல்கள் கடந்து சம்மாந்துறைக்கு சென்றே தமது சுகாதார தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் உள்ளனர். இந்த மக்களுக்காக நடத்தப்பட்டு வந்த வாராந்த நடமாடும் வைத்திய சேவையும் இப்போது கைவிடப்பட்டுள்ளது. சுகாதார வசதியுமே கிடையாது. இங்க இருந்து சம்மாந்துறைக்கு போய் தான் நாங்க எங்களோட நோய்க்கான இதை எடுக்கணும். இந்த கிராமத்தில் ஒரு வைத்தியசாலை அமைத்து தருவதற்கு ஒரு ஏற்பாடு செய்து தாருங்கள். மழைக்காலத்தில் மட்டுமே இந்த மக்கள் குடிநீரை கிணறுகளில் இருந்து பெற்றுக் கொள்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளுக்கான குடிநீர் விநியோக குழாய்கள் நெய்னாக்காடு கிராமத்தை ஊடாக செல்கின்ற போதிலும் அவர்களுக்கான குடிநீர் விநியோகம் இதுவரை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. குடிக்க தண்ணி இல்ல, ஆத்துல தண்ணி அல்ல. குடிக்கிற நேரம் எங்கட பிள்ளைகளுக்கு குழாய் ஒன்று எங்களுக்கு குழாய் போய் கொண்டிருக்க எங்கட ரோட்டால நல்லா தண்ணி இல்லாம இருக்கு. நாங்க இருக்கோம் எங்கட பிள்ளைகளுக்கு அந்த ஆத்து தண்ணி அள்ளி கொடுக்குற நேரம் வகுத்துல கருமி ஏற்படுது, கண்ணுல கருமி ஏற்படுது. நிச்சயம் ஒரு கவலையினத்தால நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கோம். 10 வருடங்களுக்கு முன்பு நிரந்தர பாலம் ஒன்றை அமைக்க இடப்பட்ட கான்கிரீட் தூண்கள் இன்னும் அவ்வாறே உள்ளன. இவ்வாறு மக்கள் வாழ்வதற்கான வசதிகள் இல்லாத கிராமமாக உள்ள நெய்னாக்காடு தொடர்பில் அதிகாரிகள் அறிந்தும் அறியாதது போல் இருப்பதற்கான காரணம் என்ன? தம்மால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பலர் இந்த மாவட்டத்தில் இருந்த போதிலும் அவர்களால் தமது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது போயுள்ளதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமமாக தமது கிராமத்தை மாற்றித் தருமாறு நெய்னாக்காடு கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.